கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யமானகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்கும் என்றால் அந்த மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாக வாழும்போது, உத்தமமாய் வாழும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது பரிபூரண ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? கணவன் மனைவிக்கிடையே உண்மை காணப்படுகிறதா? பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உண்மை காணப்படுகிறதா? செய்கிற வேலைகளிலே, தொழில்களிலே, வியாபாரங்களிலே நாம் உண்மையாக செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழும்போது, உண்மையாய் வேலைகளை செய்யும்போது, உத்தமமாய் நடக்கும்போது பரிபூரண நன்மைகளை, முழுமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆனால் ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவர்களோ ஆக்கினைக்கு தப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று பல தீமைகளை செய்வது, மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிப்பது, மற்றவர்களை ஏமாற்றுவது, மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, லஞ்சம் வாங்குவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய தண்டனை நியாய தீர்ப்பு வெளிப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? உண்மை உள்ளவர்களாய் வாழ்கிறோமா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லை. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பொய்யான வாழ்க்கை வாழ்கிறார்கள், பொய் பேசுகிறார்கள். வேதம் சொல்கிறது, பொய் பேசுகிறவன் நாசமடைவான் என்று. பொய்களை பேசும்போது, பொய்யான காரியங்களுக்கு இடம் கொடுக்கும்போது அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் அழிந்து போகும். பிரியமானவர்களே, நாம் ஒருபோதும் பொய்யான காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடப்பவர்களோ அவருக்கு பிரியம். நம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்கள் என்றால் உண்மையோடு வாழ்வோம், உத்தமமாய் வாழ்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 12 முதலாம் வசனத்திலே உண்மை உள்ளவர்கள் மனுபுத்தரில் குறைந்திருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உண்மையோடு வாழ்கிற ஜனங்கள் குறைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் பொய்யான வாழ்க்கை வாழ்கிற ஜனங்கள் அதிகமாகி கொண்டே போகிறார்கள். இந்த கடைசி காலத்திலே உண்மையான ஜனங்களை நாம் பார்க்க முடிவதில்லை. எந்த குடும்பத்திலும் உண்மை இல்லாத ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஒரே உண்மை இல்லாத ஒரு தன்மை, பொய்யான ஒரு வாழ்க்கை. கணவன் மனைவிக்கிடையே உண்மை இல்லை, குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உண்மை இல்லை. பொய்யான காரியங்களை பேசி பொய்யான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. அப்படி இருக்கும் என்றால் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆம் பிரியமானவர்களே, நம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையோடு வாழும்போது, உத்தமமாய் வாழும்போது, நீதியோடு வாழும்போது, அவருக்கு பிரியமுள்ள ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதியேடு செய்ததில்லை என்றான் என்று அங்கே நான் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தானியேலுடைய வாழ்க்கையிலே தானியேல் சிங்க கபிலே போடப்பட்டார். ஆனால் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தூதரை அனுப்பி பாதுகாத்தார் என்று இங்கே பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தானியேலுடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்பட்டது. தேவனுக்கு முன்பாக அவர் உண்மையோடு வேலை பார்த்தார். தினம் 3 வேளை அவர் தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பத்தை ஏறெடுத்தார். தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார். இருதயத்திலே தீர்மானம் எடுத்து வாழ்ந்தார். விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட உணவை அவர் சாப்பிடாமல் காத்து கொண்டார். தன்னை தீட்டுப்படுத்தாமல் காத்து கொண்டார். தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்ததினாலே அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடிந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை நமக்குள்ளே காணப்படுகிறதா? குற்றம் மற்றவனாய் நாம் வாழ்கிறோமா? குற்றம் மற்றவர்களாய் வாழ்கிறோமா?
தேவனுக்கு முன்பாக நீதியோடு வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு முன்பாக உண்மையோடு வாழும்போது எந்த சிங்கங்களும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஒருவேளை பிசாசானவன் பொல்லாத சிங்கத்தை போல நம்மை எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடுவான். ஆனால் முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். எந்த ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்தாலும் உண்மையோடு வாழும்போது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது தூதனை அனுப்பி நம்மை பாதுகாப்பார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டுமென்றால் நம் உண்மையோடு வாழ வேண்டும். தானியேலை போல உண்மையோடு உத்தமத்தோடு வாழும்போது, குற்றம் மற்றவனாய் வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உண்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் உயர்வை கொடுக்கிறவர். கொஞ்சத்திலே உண்மையோடு வாழும்போது அநேக பட்டணங்களுக்கு அதிகாரியை நம்மை மாற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த உண்மை நமக்கு காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பொய்யான ஒரு வாழ்க்கை இருக்குமென்றால் இன்றைக்கே மனம் திரும்புவோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் அர்ப்பணித்து தினமும் உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது பரிபூரண ஆசீர்வாதங்கள், முழுமையான ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை நாம் சீர்திருத்திக் கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே மை துதிக்கிறோம். மகிமையுள்ளவரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய கிருபையினால் நிரப்புங்க, உடைய இரக்கத்தினால் நிரப்புங்கப்பா. என்னென்ன குடும்பங்களிலே என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பத்திற்கும் பதில் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன தொழில்கள் வியாபாரங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு, கண்ணீரோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு வாழாதபடிக்கு பிள்ளைகளை தலை நிமிர செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். பிள்ளைகளை குணமாக்குங்க, விடுதலையாக்குங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. அதிகாலையிலிருந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.